Hi friends, இப்போ நீங்க பார்க்குற இந்த வீடியோஸ் பல பேருக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு இது என்னன்னே தெரிஞ்சிருக்காது. இதுக்கு பேர் தான் whiteboard animation. நீங்க YouTubeல இல்ல Instagramல நீங்க முகத்த காட்டாம வீடியோஸ் போடணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாதிரி whiteboard animation யூஸ் பண்ணி நீங்க உங்களுக்கான வீடியோஸ் நீங்க ஈஸியா மேக் பண்ணிக்கலாம். சோ நீங்க இந்த மாதிரி whiteboard animation வீடியோஸ் நிறைய பார்த்திருப்பீங்க. இத நாமளும் கிரியேட் பண்ணி போடலாம்ன்ற ஐடியாஸும் உங்களுக்கு வந்திருக்கும். பட் எப்படி இத பண்ணலாம்ன்றதுக்கான அந்த டீடைல் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ இந்த வீடியோல இந்த whiteboard animation உருவாக்குறதுக்கான பெஸ்ட் சாஃப்ட்வேர்ஸ் என்ன இருக்குன்றத பார்க்க போறோம். அது இல்லாம இந்த வீடியோஸோட கடைசியில நீங்க மொபைல் மூலமா எப்படி ஒரு 10 நிமிஷத்துல உங்களுக்கான நீங்க whiteboard animation வீடியோஸ் உருவாக்கலாம்னு நான் தெளிவா சொல்லிருக்கேன். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற அந்த வீடியோ அனிமேஷன் என்னன்னு பார்த்தோம்னா அனிமேக்கர். நீங்க Chromeல போயிட்டு Googleல அனிமேக்கர்னு சொல்லி டைப் பண்ணுங்க. டைப் பண்ண உடனே கீழ இந்த வெப்சைட் வந்துரும். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்க. உங்களோட மெயில் ஐடியை கொடுத்து நீங்க சைன் இன் பண்ணிக்கங்க. உள்ள இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். फ्रेंड्स இந்த இடத்துல தான் நமக்கு தேவையான whiteboard அனிமேஷன் நம்ம உருவாக்கணும். சோ நீங்க உங்களுக்கு தேவையான கார்ட்டூனும் நீங்க இந்த இடத்துல நீங்க உருவாக்கிக்கலாம். இங்க நீங்க எடிட் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பாருங்க, இந்த இடத்துல டெம்ப்ளேட் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதுல உங்களுக்கு எந்த சீனுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணும்ன்றதை நீங்க அழகா drag and drop பண்ணிக்கலாம். அடுத்து நீங்க கேரக்டர் வேணா சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, செக் பண்ணிக்கங்க. அடுத்து டெக்ஸ்ட், பேக்ரவுண்ட், இமேजेस, வீடியோஸ், சோ மியூசிக்ஸ் கொடுத்திருக்காங்க, நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்து அப்லோட் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. நம்ம எக்ஸ்டர்னலா வெளிய இருந்து கூட உள்ள கொண்டு போய்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த இடத்துல டைம்லைன் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ நம்மளோட எடிட்டிங் எல்லாமே நம்ம இந்த இடத்துல தான் பண்ணனும். ஓகே फ्रेंड्स, இந்த அனிமேக்கர் பத்தி இன்னும் உங்களுக்கு தெளிவா தெரியணும்னா இதுக்கான தனியான டுட்டோரியல் நான் ஒன்னு மேக் பண்ணி போடுறேன். இதுல என்னென்ன இருக்கு, இது எப்படி நம்ம ப்ராப்பரா பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோல இந்த அனிமேக்கர்ல என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்றத பார்க்கலாம். பார்த்துட்டு அடுத்து என்னென்ன அனிமேஷன் இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். நீங்க ஒரு மாசத்துக்கு 5 கிளிப்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ 720p ரெசல்யூஷன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். 2GB ஸ்டோரேஜ் இருக்கு. ஒரு மாசத்துக்கு 5 ஆசெட் நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். 2 கேரக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். சோ 10 மியூசிக் ட்ராக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 10 பிரீமியம் டெம்ப்ளேட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். फ्रेंड्स இந்த ஃபியூச்சரை தாண்டி நீங்க இன்னும் அதிகமா வர்க் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, அப்கிரேட் டு ஸ்டார்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. சோ இத கிளிக் பண்ணி இதுல எவ்வளவு பிரீமியம் பே பண்ண சொல்றாங்களோ பே பண்ணி நீங்க இன்னும் ப்ரொஃபஷனலா நீங்க மேக் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த அனிமேஷன் டூல் என்னன்னு பார்த்தோம்னா பார்ட்டூன்ஸ். சர்ச் பார்ல பார்ட்டூன்ஸ் சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி இந்த வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்க. உள்ள வந்த உடனே இந்த இடத்துல சைன் அப் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. फ्रेंड्स நீங்க உங்களோட ஜிமெயில் ஐடி கொடுத்து நீங்க சைன் அப் பண்ணிக்கங்க. இந்த பார்ட்டூன்ஸ்ல வேற என்னென்ன பண்ணலாம்ன்ற ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ நம்ம நார்மலா வீடியோஸ் நம்ம உருவாக்கிக்கலாம். சோ whiteboard டிகோடிங் நம்ம பண்ணிக்கலாம். அனிமேட்டட் வீடியோஸ் நம்ம உருவாக்கிக்கலாம். ஸ்கிரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. சோ நீங்க பிரசன்டேஷன் எதனா பண்ணனும்னா கூட இத நீங்க பண்ணிக்கலாம். கஸ்டம் கேரக்டர் நீங்க டிசைன் பண்ணாலும் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். फ्रेंड्स இந்த அனிமேஷன் வர்க் எல்லாமே பார்த்தோம்னா சேம் இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். drag and drop பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அனிமேக்கர்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கோ இது எல்லா ஆப்ஷனுமே இப்போ நம்ம பார்க்க போற எல்லா வெப்சைட்லயுமே இருக்கும். சோ இதெல்லாம் ஷோ பண்ணி உங்களுக்கு டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. இதுக்கான ஃபியூச்சர்ஸ் மட்டும் என்னென்ன இருக்குன்றத நான் சொல்றேன். உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டபிளா இருக்குன்றத நீங்க யூஸ் பண்ணி தான் நீங்க பார்க்கணும். ஓகே, இந்த பார்ட்டூன்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா நீங்க 720p ல நீங்க ரெசல்யூஷன்ல நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். 100 MB ஸ்டோரேஜ் உங்களுக்கு இருக்கும். நீங்க ஃப்ரீயா 3 மினிட்டுக்கான வீடியோஸ் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதுல கொடுத்துக்கிற ஆப்ஜெக்ட், சவுண்ட் ட்ராக் எல்லாமே ஃப்ரீயாவே இருக்கும். ஒரு சிலது பார்த்தோம்னா பிரீமியமா இருக்கும். சோ இதெல்லாம் ஃப்ரீ வெர்ஷன்ல இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து நம்ம வீடியோஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நமக்கான வாட்டர் மார்க்கோட தான் வரும். சோ இந்த வாட்டர் மார்க்லாம் எப்படி ப்ரோ நம்ம தப்பிக்கிறதுன்னு கேட்டா அதுக்கான ஐடியாஸ் இந்த வீடியோஸோட கடைசில நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்த அனிமேஷன் என்னன்னு பார்த்தோம்னா சிம்பிள் ஷோ. கூகுள் சர்ச் பார்ல சிம்பிள் ஷோன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் தான் வரும். சோ மேக் அனிமேட்டட் வீடியோஸ் இன் மினிட்ஸ்னு கொடுத்திருப்பாங்க. இத கிளிக் பண்ணுங்க. உள்ள வந்த உடனே as usual நமக்கு சைன் அப் process கொடுத்திருப்பாங்க. சைன் அப் பண்ணிக்கங்க. இதல நம்ம என்னென்ன பண்ணலாம்ன்ற ஆப்ஷன் வேற கொடுத்திருப்பாங்க. ரீசன்ட்டா இந்த AI டெக்ஸ்ட் டு வீடியோன்ற ஆப்ஷனையும் இவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓகே फ्रेंड्स, நம்ம as usual சொன்ன மாதிரி அனிமேக்கர்ல எப்படி இன்டர்ஃபேஸ் இருக்குமோ அதே மாதிரி இதுல இன்டர்ஃபேஸ் இருக்கும். நம்ம அன்லிமிட்டடான வீடியோஸ் இதுல இருந்து நம்ம உருவாக்கிக்கலாம். 2 ஸ்கின் கலர் கொடுத்திருக்காங்க. ஆட்டோ மேஜிக்கல் விசுவலைசேஷன் இருக்கு. சோ இதுலயும் வாட்டர் மார்க் வரும். ஓகே, அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ரெண்டர் ஃபாரஸ்ட். கூகுள் சர்ச் பார்ல ரெண்டர் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் தான் வரும். இந்த ரெண்டர் ஃபாரஸ்ட்டை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதிகமான அனிமேஷன் எல்லாமே இதல தான் மேக் பண்ணுவாங்க. இத பத்தி தனியான ஒரு டுட்டோரியல் நான் அடுத்து உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். இதுலயும் as usual சைன் அப் process கொடுத்திருப்பாங்க. பக்கத்துல பிரைசிங் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, செக் பண்ணி பாருங்க. இதுல என்னென்ன உருவாக்கலாம்ன்ற டீடைல் கொடுத்திருக்காங்க. फ्रेंड्स இந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல பாருங்க அனிமேஷன்ஸ், இன்ட்ரோஸ், சோ வீடியோ எடிட்டிங், ஸ்லைட் ஷோ ஆப்ஷன்லாம் கொடுத்திருக்காங்க. மியூசிக் விசுவலைசேஷன், பிரசன்டேஷன்ஸ், இன்னும் நிறைய ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இத பத்தி நம்ம தனியா ரெண்டர் ஃபாரஸ்ட் டுட்டோரியல்ல பார்க்கலாம். சோ இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்கன்றத பார்க்கலாம். 300 MB ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. அன்லிமிட்டட் நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். பட் 360 ல தான் நீங்க பண்ண முடியும். இதுல நீங்க ஃப்ரீயா நீங்க 1 மினிட் வரைக்கும் நீங்க வீடியோஸ் உருவாக்கிக்கலாம். இதுலயும் வாட்டர் மார்க் வரும். நமக்கு தேவையான லோகோஸை நீங்க அன்லிமிட்டடா உருவாக்கிக்கலாம். கலர் கரெக்ஷனும் நீங்க கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டில வரும் நீங்க ஃப்ரீயா பண்ணும்போது. ஓகே, இந்த ரெண்டர் ஃபாரஸ்ட்ன்றது ஒரு பெரிய டாபிக் फ्रेंड्स. இத பத்தி நம்ம தனியா இன்னொரு டுட்டோரியல்ல பார்க்கலாம். அடுத்து என்ன அனிமேஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா ரா ஷாட்ஸ்.
ஆஸ் யூஷுவல் கூகுளில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், இதுக்கான வெப்சைட் வரும், இதை கிளிக் பண்ணுங்கள். உள்ளே வந்தோடனே சேம் ஆப்ஷன் லாகின் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, லாகின் பண்ணிக்கங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ட்ரான்ஸ்ஃபார்ம் டெக்ஸ்ட் டு அனிமேட்டட் வீடியோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான ஃபியூச்சர் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தோம்னா, நாம் வந்து நம்மளுக்கான ஸ்கிரிப்டை நம்ம கொடுத்துட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கிரிப்ட்டில் என்னென்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் அதுவே மேக் பண்ணிவிடுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வீடியோஸோட அவுட்லைன் ரெடி ஆகிட்டு இருக்கும், அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான இடத்துல நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கான ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். 5 நான் பிரீமியம் வீடியோஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் 480p ரெசல்யூஷனில். இதுக்கான ஸ்டோரேஜ் பார்த்தோம்னா 100 MB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் இதுலேயும் வாட்டர் மார்க் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த இந்த 5 சாஃப்ட்வேர்லையும் பார்த்தோம்னா நம்மளுக்கான வாட்டர் மார்க் அந்த இடத்துல வரும்ன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி வாட்டர் மார்க் நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எடிட்டிங் சாஃப்ட்வேரில் உங்களுக்கான பிராண்டிங் லோகோ வச்சிருப்பீங்க பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கானதை, அதை நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி கொண்டு வந்து அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. நம்ம என்னதான் இந்த மாதிரி ஒயிட் போர்டு அனிமேஷனில் நம்ம வந்து வீடியோஸ் மேக் பண்ணாலும் அதை நம்ம கடைசியாக கொண்டு போயிட்டு நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணும்போது நம்மளுக்கான தேவையான ஆடட் வேல்யூ நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணலாம். அப்படி இன்சர்ட் பண்ணும்போது நம்மளுக்கான லோகோஸையும் நம்ம இடத்துல ஜாயின் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது இது வந்து நம்மளுடைய ஓன் வீடியோஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இன்னும் எளிமையான வழியில் எப்படி நம்ம மொபைல் மூலமா உருவாக்கலாம்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கான ஐடியாஸ் இன்னும் பெட்டராக கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். நீங்கள் வேறு என்கிட்ட கேட்க நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.